மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் பிப்ரவரி 16, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 46. உங்களிடம் எதுவும் இல்லை. யூ ஹவ் நத்திங். இது உங்களுக்கு ஓர் அதிர்ச்சியாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று நினைத்தாலும், எவ்வளவு பொறுப்பை நீங்கள் நிர்வகிப்பதாக நினைத்தாலும், அல்லது இவ்வளவு பொறுப்பை ஏற்க எனக்கு தகுதி உள்ளது என்ற கருதினாலும், உங்கள் கையில் ஒன்றுமில்லை. யூ ஹேவ் நத்திங். உங்களிடம் இல்லை என்பதாலேயே அது மற்றவரிடம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நாம் எல்லோரும் ஓட்டுநர் இல்லாத அல்லது இருக்கிறார் என்று நினைக்கும் ஒரு வண்டியில் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டுநர் குடிகாரனாகவும், மனநிலை பாதிக்கப்பட்டவனாகவும், அல்லது தூங்கிக் கொண்டே வண்டி ஓட்டுபவனாகவோ, அது முற்றிலும் வேறு விஷயம். உங்கள் கையில் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் சுமை குறைந்துவிடும். பலவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றை பற்றியும் இது ஏன் இப்படி இருக்கிறது என புகார் சொல்லி கொண்டிருப்பதை விட்டு, ஓஹோ இது இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வேலையை பார்க்க செல்லலாம். எதையாவது நினைத்து கொண்டு ஒரு கற்பனையான சுவரில் கற்பனையாக மோதிக்கொண்டு, ஒரு கற்பனையான சுவரில் கற்பனையாக மோதிக்கொண்டு அவதிப்படுவதை விட ஜாலியாக விசில் அடித்துக் கொண்டு செல்லலாம். ஏனெனில் எதுவும் உங்கள் கையில் இல்லை. அதனால் எதற்கும் நீங்கள் பொறுப்பாளியும் அல்ல. என்ன சரிதானே? இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருக்கவே நீங்கள் இருக்கிறீர்கள். எதையும் எடுத்து நடத்த அல்ல என்பதை புரிந்து கொண்டு விட்டால் பிறகென்ன, உங்களுக்கு விடுதலைத்தான். தாராளமாக ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தில் எதுவும் நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அதற்கு யாராவது காரணமாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது உங்களை செலுத்துபவராய் காரணம் சொல்லலாம். ஓட்டுநர் இல்லை என்றால் சில சமயம் பயணம் அச்சம் தரலாம், மகிழ்ச்சி தரலாம், சலிப்பு தரலாம். சில சமயங்களில் அழகாகவும் இருக்கலாம். நமக்கு நல்லதும் கெட்டதும் இரண்டும் தேவை. அது உண்மை. நீங்களோ நானோ எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளராக என்றால் அனைத்திலும் தலையிட்டு மோசமான விஷயங்கள் எதுவும் நடக்காமல் செய்து விடுவோம். அப்புறம் என்ன நடக்கும்? மக்களிடம் தேக்கமடைந்து விரைவில் அழிந்து போய்விடும். சவால் இல்லாத, உணர்ச்சியற்ற, தூண்டுகோல் இல்லாத, ஆச்சரியம் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வா? எல்லாவற்றிற்கு மேலாக மோசமானவைத்தான் நம்மை செயல்பட வைக்கின்றன. எல்லாவற்றிற்கு மேலாக மோசமானவைத்தான் நம்மை செயல்பட வைக்கின்றன, கற்க உதவுகின்றன, வாழ அர்த்தம் தருகின்றன. இங்க எல்லாம் நல்லவையாக இருப்பினும் சப்பென்ற சலிப்பு தான் மிஞ்சும். ஏனெனில் இந்த இடத்தில் ஒரு சின்ன நிபந்தனை. நீங்கள் இந்த செயலை செய்யவில்லை என்றாலும் நீங்கள் உங்களுக்குரிய பொறுப்புகளை தட்டி கழித்து விட முடியாது. நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் வாழும் இந்த உலகத்தையும் சக மனிதர்களையும் மதிக்க வேண்டும். என்ன ஒன்று, இந்த காட்சி முழுமைக்கும் அல்லது இதில் வரும் அனைத்து சம்பவங்களுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். எதுவும் நம் கையில் இல்லை என்பதால் நடக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் பார்த்து ரசிக்கலாம். உணர்ச்சிகரமான இடங்களில் உணர்ச்சி வசப்பட்டு, துக்கமான இடங்களில் அழுது, பயப்பட வேண்டிய இடங்களில் முகத்தை மூடிக்கொள்ளலாம். இயக்குனராகவோ திரையிடுபவராகவோ நீங்கள் இல்லை. அரங்கிற்குள் அழைத்து செல்லும் பணியிலும் நீங்கள் கிடையாது. நீங்கள் வெறும் பார்வையாளர் தான். ஆகவே காட்சியை பார்த்து ரசியுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். நாளை சந்திப்போம்.